அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த சில வகுப்புகளாக தசாபுக்தி பலன்கள் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கிட்டு வர்றோம். ஒரு ஜாதகத்துக்கு ஜனன காலத்தில் என்ன திசை, இப்போ என்ன தசை, அதில் என்ன புக்தி அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கிட்டு வந்தோம். இனியும் இனி ஒரு சில வகுப்புகளும் அந்த மாதிரி ஒரு சில ஜாதகங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த ஜாதக பலன் கிடையாது. ஆனால் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். 99% ஜோதிடர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாத விஷயம் இந்த தசை அப்படின்ற பற்றி. அதாவது இப்போ நம்ம பலன் பார்க்க பயன்படுத்துவது விம்சோத்திரி திசை. விம்சோத்திரி திசை அப்படின்னா 120 வருடங்கள் கொண்டது. உங்க எல்லாருக்குமே தெரியும். கேதுல இருந்து ஆரம்பிச்சு புதன் வரை முடிய 120 வருடங்கள், மொத்தம் 120 வருஷம். கேது 7, செவ்வாய் 7, சுக்கிரன் 20, சூரியன் 6, சந்திரன் 10, இந்த மாதிரி இந்த தசா வருடங்கள் இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய மொத்தம் 120 வருஷம் அப்படின்றது தெரியும். இதுக்கு பேரு விம்சோத்திரி தசை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப இந்த விம்சோத்திரி தசை தவிர்த்து பல வகையான தசைகள் பிருகத் பராசரா ஹோரா சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. அப்ப அதற்கான விளக்கங்கள் அப்படின்றது பெரும்பாலானது தெரியாத அப்படின்ற காரணத்தினால இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். விம்சோதி தசைன்றது 120 வருடங்கள் கொண்டது. இது உங்களுக்கு தெரியும். அந்த தசை கணக்கிடும் முறை, தசையில் புக்தி கணக்கிடுறது, புக்தியில் அந்தரம், சூட்சுமம், பிராணன், இதெல்லாம் கணக்கிடக்கூடிய முறைன்றது கடந்த வகுப்புல பார்த்துருக்கோம். இப்ப இதை தவிர்த்து என்னென்ன விதமான தசைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம். ரெண்டாவதாக சொல்லப்படக்கூடியது அஷ்டோத்திரி தசை. அஷ்டோத்திரி அப்படின்னா 108 வருடங்கள் கொண்டது. அந்த திசை 108 வருஷம், மொத்தம் 108 வருஷம். அப்ப அந்த விம்சோத்திரி தசை மாதிரியே ஒரு சில கணக்கீடுகள் அதுல சொல்லப்படுது. இந்த தசை பொறுத்த வரைக்கும் கண்டிஷனல் தசா அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அதாவது 32 வகையான தசையில அன்கண்டிஷனல் தசை, கண்டிஷனல் தசை அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். அன்கண்டிஷனல் தசை அப்படின்றாக்க எந்த விதமான விதிமுறைகளும், எந்த விதமான அந்த கட்டுப்பாடுகளும், இந்த அமைப்பு இருந்தால் இந்த தசை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியாக எந்த விதமான கண்டிஷன்களும் இல்லாத திசை. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய விம்சோத்திரி திசை அந்த மாதிரி அன்கண்டிஷனல். அன்கண்டிஷன்றது சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்தை அடிப்படை வச்சு அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் எவ்வளவு தூரம் நிற்கிது போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணுறது. ஒரு சில தசைகள் பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தா இந்த தசை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதைத்தான் கண்டிஷனல் தசை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்ற வகையில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இந்த அஷ்டோத்திரி தசையும் உங்களுக்கு கண்டிஷனல் தசையில தான் வரும். என்ன சொல்லப்படுதுனாக்க கிருஷ்ணபட்சத்தில் பகலில் பிறந்த ஜாதகர் அல்லது சுக்லபட்சத்தில் இரவில் பிறந்த ஜாதகருக்கு இந்த தசை பொருந்தும். நம்ம பயன்படுத்தக்கூடிய விம்சோத்திரி திசை நீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து சொல்லப்படக்கூடிய விஷயத்த எப்படி இதுல கண்டிஷன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ கிருஷ்ணபட்சத்தில் இரவுல பிறந்திருக்கணும், சுக்லபட்சத்தில் பகல்ல பிறந்திருக்கணும். இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் தான் இந்த தசை பொருந்தும் அப்படின்றது முதல் கண்டிஷன். ரெண்டாவதாக இந்த கேந்திரம் சொல்லப்படுது இல்லையா, 1, 4, 7, 10 கேந்திரம். இந்த 1, 4, 7, 10 கேந்திரத்துல லக்னத்தில் ராகு இருக்கக்கூடாது. ராகு இல்லாம லக்னாதிபதிக்கு கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருந்தால் இந்த தசை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப 2 விதமான அமைப்பு சொல்லப்படுது. அதாவது கிருஷ்ணபட்சத்தில் இரவில் பிறந்திருக்கணும், அந்த மாதிரி நபர்களுக்கு இதை அப்ளை பண்ணலாம். அல்லது சுக்லபட்சத்தில் பகலில் பிறந்திருந்தா இந்த மாதிரி இந்த தசை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ராகு பொறுத்த வரைக்கும் லக்னத்துல இருக்கக்கூடாது, லக்னாதிபதிக்கு கேந்திரம் அல்லது திரிகோணத்துல இருந்தா இந்த திசை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது கொஞ்சம்
வித்தியாசமான அமைப்பு சொல்லப்படுது. இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தசை அதிபதி தசா வருடம் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது என்னன்னாக்க ஜென்ம நட்சத்திரம் அதற்குரிய அதிபதி அப்படின்றத நம்ம விம்சோத்திரியில வேற வகையில பார்த்துருக்கோம். இதுல என்ன சொல்லப்படுதுனாக்க திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஐல்யம் 4 நட்சத்திரம் இதெல்லாம் மாறி மாறி வருது. ஒரு 4 நட்சத்திரம், அடுத்து 3 நட்சத்திரம், அடுத்த 4 நட்சத்திரம், அடுத்த 3 நட்சத்திரம், இந்த மாதிரி வருது. எங்க ஆரம்பிக்குதுனாக்கா திருவாதிரையில இருந்து ஆரம்பிக்குது. திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 4 நட்சத்திரத்திற்கும் அதிபதி சூரியன் ஆயிடுறாரு. இதற்கு தசா வருடம் 6 தான். விம்சோத்திரி தசை மாதிரியே இந்த தசைக்கும் அஷ்டோத்திரி தசைக்கும் சூரியனுக்கு உரிய தசை 6 வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து மகம் பூரம் உத்திரம் இதற்கு அதிபதி சந்திரன். வரிசையா வரும். நம்ம விம்சோத்திரியில அஸ்வினி மகம் மூலம் இந்த மாதிரி திரிகோணத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பிரிக்கணும். இதுல வரிசையா வருது. ஆரம்பம் திருவாதிரை, அடுத்து மகம் பூரம் உத்திரம் இதற்கு அதிபதி சந்திரன். இதற்கு தசா வருடம் 15 அப்படி சொல்லி சொல்லப்படுது. அடுத்தபடியாக ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த 4 நட்சத்திரங்களுக்கும் அதிபதி செவ்வாய். இதற்கு தசா வருடம் 8 வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து அடுசம் கேட்டை மூலம் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் என்றிருந்தால் இதற்கு அதிபதி புதன் ஆகிறாரு. 17 வருடம். பூராடம் உத்திராடம் திருவோணம் அதிபதி சனி. தசா வருடம் 10. அவிட்டம் சதயம் பூரட்டாதி அதிபதி குரு. தசா வருடம் 19. உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி அதிபதி ராகு. தசா வருடம் 12. கார்த்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் இதற்கு அதிபதி சுக்கிரன். தசா வருடம் 21. இந்த மாதிரி இதுல சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் அதற்குரிய தசா வருடம் அப்படின்றது வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு சில ஆரம்பத்துல இருந்து திரும்ப சொல்லவா? சரிங்க. திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் சூரியன் 6. மகம் பூரம் உத்திரம் சந்திரன் 15. ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் செவ்வாய் 8. அனுஷம் கேட்டை மூலம் புதன் 17. பூராடம் உத்திராடம் திருவோணம் சனி 10. அவிட்டம் சதயம் பூரட்டாதி குரு 19 வருஷம். உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி ராகு 12 வருஷங்கள். கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் சுக்கிரன் 21 வருடங்கள். எழுதிட்டீங்களா? ஓகேங்க. ஆமா, அதாவது இது ஆமா ஆமா கண்டிப்பா எல்லாமே மாற்றம் இருக்கும். நம்ம விம்சோத்திரி திசையில பார்க்கறது 120 வருடங்கள்.
இதில் அஷ்டோத்திரி திசையில் மொத்தம் டோட்டல் போட்டிங்கன்னா 108 வருடங்கள் வரும். பலன் பார்க்குற முறையும் அந்த நம்ம அங்கேருந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த கால்குலேஷன் மெத்தட் மாறாது. சந்திரன் நிற்கும் நட்சத்திரத்தை, அதாவது ஆதியந்த பரம நாளிகைனா அந்த ஆதியந்த பரம நாளிகையில் எவ்வளவு செல் நீக்கி இருக்கோ மீதிக்கு அந்த விம்சோத்திரி திசை ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். திருக்கணித முறைப்படி பார்த்தோம்னா ஒரு நட்சத்திரம் 13 பாக 20 கலை எவ்வளோ டிகிரி போயிருக்கோ இது போக மிச்சத்தை ஒர்க் அவுட் பண்ணிடணும். அந்த கணக்கீட்டு முறையில் மாற்றம் கிடையாது. அந்த எந்த நட்சத்திரமோ அதன் அதிபதி அதற்குரிய தசா வருடம் எல்லாமே மாறி இருக்கும். இது ஒன்று. ஆனால் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் பொறுத்த வரைக்கும் அது கவனமாக எடுத்துக்கணும். என்னன்னா சுக்லபட்சத்தில் பகலில் பிறந்திருக்கணும், கிருஷ்ணபட்சத்தில் இரவில் பிறந்திருக்கணும். அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் கிடையாது. சுக்லபட்சத்தில் இரவில் பிறந்தாலோ கிருஷ்ணபட்சத்தில் பகலில் பிறந்தாலோ இது பயன்படுத்தக்கூடாதுன்றதான் நம்ம பார்த்த மாதிரி கண்டிஷனல் தசை. இந்த மாதிரி நிலையில பிறந்ததா தான் இது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கவனம். அப்புறமா தான் உள்ள போக வேண்டியிருக்கும். சரிதானா? அடுத்து பார்க்க போறது ஷட்சோத்தரி திசை. ஷட்சோத்தரி திசைனாக்க 116 வருடங்கள். முதவே பார்த்த போல இது 116 வருடங்கள். இதுவும் இந்த தசை, நட்சத்திரம், அதன் அதிபதி, தசா வருடம் வித்தியாசமாக இருக்கும். இதுவும் கண்டிஷனல் தசை தான். பார்த்த அஷ்டோத்திரி திசை வரிசையான 4 நட்சத்திரங்கள், வரிசையான 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த இதில் பொறுத்த வரைக்கும் அந்த வரிசை முறையே இருக்காது, வேற வேற மாதிரியா இருக்கும். நம்ம அது பார்ப்போம். இதில் பொறுத்த வரைக்கும் இந்த ஹோரை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம். அதாவது கிருஷ்ணபட்சத்தில் பிறந்திருந்து லக்னம் சந்திரன் ஹோரையில் இருந்தாலும், சுக்லபட்சத்தில் பிறந்து லக்னம் சூரியன் ஹோரையில் இருந்தாலும் இந்த திசை பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுவும் கண்டிஷனல் தசை. இப்போ ஜாதகர் பிறந்தது சுக்லபட்சமா கிருஷ்ணபட்சமா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்து இந்த ஹோரை அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய தினசரி ஹோரை கிடையாது. இந்த வர்க்க சக்கரங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு ராசி 20க்கு 20 வர்க்கங்களாக பிரித்து பலன் பார்க்கப்படுது. அதில் முதல் வர்க்கம் ராசி சக்கரம் எல்லாருக்குமே தெரியும். 2வது வர்க்கம் ஹோரை. இந்த ஹோரைன்றது என்னன்னா ஒவ்வொரு இந்த ராசி மண்டலம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியும் ஆண் ராசி பெண் ராசி அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு. 6 ராசிகள் ஆண் ராசி, 6 ராசிகள் பெண் ராசி. இது எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன ராசின்றது திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசியும் 30 பாகை இல்லையா, இது 2ஆ பிரிக்கப்படுது. 2ஆ பிரிச்சாக்கா 15 டிகிரி 15 டிகிரி வரும். ஆண் ராசியில் முதல் 15 பாகை சூரியஹோரை, அடுத்த 15 பாகை சந்திரஹோரை. ஆண் ராசி 6 ஆண் ராசியிலையும் ஒவ்வொன்றும் 30 டிகிரின்றப்ப முதல் 15 டிகிரி வரை அது சூரியஹோரை, அடுத்த 15 டிகிரி சந்திரஹோரை. இதே இது பெண் ராசிக்கு முதல் 15 டிகிரி சந்திரன் ஹோரை, அடுத்த 15 டிகிரி சூரியன் ஹோரை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆண் ராசி ஆண் கிரகமான சூரியன் ஹோரை 15 டிகிரி, பெண் ராசி பெண் கிரகமான சந்திரனுக்கு முதல் 15 டிகிரி, அடுத்தது அடுத்தடுத்த கிரகத்துக்கு பொருந்தும் சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த ஹோரை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் இதுக்கு மட்டும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுனாக்க நம்ம ஜாதகம் கணிக்கிறப்ப லக்னம் பார்த்துறோம், என்ன டிகிரி வருதுன்னு ஒர்க் அவுட் பண்ணிடுறோம். மொபைல் ஆப்போ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பிறந்த தேதி நேரம் ஊர் கொடுத்துட்டாக்க ஜாதகம் வந்துடுது. லக்னம் உட்பட 9 கிரகங்கள் இருக்கக்கூடிய பாகைக்கரை வந்துடுது. அப்போ அந்த லக்னம் இருக்கும் பாகை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். எப்படி பார்த்தாலும் 30 டிகிரியில் ஏதாச்சும் ஒரு டிகிரியில் நிற்கும்.
இந்த லக்னம் நிற்கக்கூடியது ஆண்ட்ராசியாக இருந்து முதல் 15 பாகையில் இருந்தால் சூரிய ஹோரையில் இருக்கு. அடுத்த 15 பாகைக்கு போயிடுச்சுனாக்கா 15 பாகையை தாண்டிடுச்சுன்னா சந்திர ஹோரையில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். இதே இது லக்னம் பெண் ராசியில 15 டிகிரிக்குள்ள இருந்தா சந்திரன் ஹோரை, 15 டிகிரிக்கு மேல போச்சுனாக்கா சூரியன் ஹோரை. அப்ப அந்த லக்னம் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணபட்சத்தில் பிறந்திருந்து லக்னம் சந்திரன் ஹோரையில் இருந்தால் அப்ப 2 விதமான நிலை சொல்லப்படுது. கிருஷ்ணபட்சத்தில் பிறந்திருக்கணும், அதாவது தேய்பிரையில பிறந்திருக்கணும், லக்னம் சந்திர ஹோரையில் இருக்கணும். இல்லாட்டி வளர்பிறையில பிறந்திருந்தா லக்னம் சூரிய ஹோரையில் இருக்கணும். இந்த 2மே அப்ளை ஆனாதான் இந்த தசையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆக இந்த இதில் இருந்து இதை அனுசரித்து வரிசையாக தசை கொண்டு போக வேண்டியிருக்கும். அப்போ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இந்த நம்ம முதல் சொன்ன மாதிரி பொறுத்த வரைக்கும் இதில் வரிசை முறைப்படி நட்சத்திரம் வராது. கொஞ்சம் மெதுவாகவே சொல்கிறேன், கொஞ்சம் வேகமாக எழுதிக்கிறங்க, சுருக்கமாக எழுதிக்கிறங்க. புனர்பூசம் பூசம், புனர்பூசம் கிடையாது, பூசம், விசாகம், சதயம், மிருகசீர்ஷம். பூசம், விசாகம், சதயம், மிருகசீர்ஷம். இதற்கு அதிபதி சூரியன். தசா வருடம் 11. ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, திருவாதிரை. அதிபதி செவ்வாய். 12 வருஷம். ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, திருவாதிரை. செவ்வாய். சூரிய தசை எத்தனை வருஷம்? 11 வருஷம். 11. ஆமா. நன்றி சார். அடுத்தது செவ்வாய் 12 வருஷம். அதாவது ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி, திருவாதிரை. ஆமா, செவ்வாய் 12 வருஷம். அடுத்தபடியாக மகம், கேட்டை, உத்திரட்டாதி, புனர்பூசம். குரு 13 வருடங்கள். அடுத்தது பூரம், மூலம், ரேவதி. சனி 14 வருடங்கள். உத்திரம், பூராடம், அஸ்வினி. உத்திரம், பூராடம், அஸ்வினி. கேது 15 வருடங்கள். ஹஸ்தம், உத்திராடம், பரணி. சந்திரன் 16 வருடங்கள். சித்திரை, திருவோணம், கார்த்திகை. புதன் 17 வருடங்கள். சுவாதி, அவிட்டம், ரோகிணி. சுக்கிரன் 18 வருடங்கள். ஆக மொத்தம் 116 வருஷம் வரும்.
இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் வகைப்படுத்தணும்னா சொன்ன நட்சத்திரங்கள் பூரா வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா வரிசை முறைப்படி வரும். இப்போ பூசம், அடுத்தது ஆயில்யம் வரும், ஆரம்பிக்கிறது. அதாவது 3 நட்சத்திரம் 4 நட்சத்திரம் வருது இல்லையா. பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல் 3 அதிபதிக்கு சூரியன் செவ்வாய் குருவுக்கு 4 நட்சத்திரம் வரும். மீதிக்கு பிறகு 3 நட்சத்திரம் வரும். சொன்ன சூரியனுக்குரிய முதல் நட்சத்திரம், அடுத்த செவ்வாய்க்குரிய முதல் நட்சத்திரம், அது குருவுக்கு சொன்ன முதல் நட்சத்திரம், சனிக்கு சொன்ன முதல் நட்சத்திரம். இது இந்த வரிசை முறைப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், இந்த வரிசை முறைப்படி வருது. அதாவது இந்த வரிசை முறைப்படி கிடையாது, எந்த முறைப்படி வருது அப்படின்றது கொஞ்சம் உற்று நோக்கினால் தெரிய வரக்கூடிய விஷயம். சரி, அடுத்தது லாஸ்ட் கிரகம் சுக்கிரன், 18 வருஷம். ஆமா ஆமா. அடுத்து பார்க்க போறது துவாதசோத்திரி தசை. துவாதசோத்திரின்னா 112 வருடங்கள். மொத்த வருடம் 112. துவாதசம் சொல்றோம் இல்லையா, துவாதசோத்தரி. சோ அப்படின்னா 100, சோ அப்படின்னா 100, துவாதச அப்படின்னாக்கா 12, துவாதசி திதி அப்படின்னாக்கா 12 இல்லையா. அப்ப அதன் அடிப்படையில் துவாதசோத்தரி திசை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுவும் ஒரு கண்டிஷனல் திசை தான். அப்ப இது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது பகல் பிறப்பு, இரவு பிறப்பு, கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம் சொல்லப்படலை. லக்னம் சுக்கிரனுடைய நவாம்சத்தில், அதாவது நவாம்ச ராசியில லக்னமாகப்பட்டது ரிஷபம் அல்லது துலாத்தில் அமைய வேண்டும். இதுதான் இந்த கண்டிஷன் இருந்தா இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப அந்த லக்னம் நவாம்சத்தில் சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம் அல்லது துலாத்தில் அமைய வேண்டும். லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்லப்படுது. அப்ப ஜனன காலத்துல லக்னம் ஒர்க் அவுட் பண்ணி ராசி சக்கரத்துல லக்னம் எழுதிடுறோம். நவாம்சத்துல பொறுத்த வரைக்கும் அந்த லக்னம் ஆகப்பட்டது ரிஷபம் அல்லது துலாத்தில் இருந்தால் அது ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப உங்களுக்கு இந்த நவாம்சம் கணிக்கும் முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க கேது நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், குரு நட்சத்திரம்னா நவாம்சம் மேஷம் முதல் அமையும். இது இந்த நவாம்சம் கணிக்கும் முறையில் பார்த்துருக்கோம். கேது நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், சந்திர நட்சத்திரம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம், குரு நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி 2ஆம் பாதத்தில் லக்னம் இருந்தால் நவாம்சத்தில் ரிஷபத்தில் வரும். இதே போல செவ்வாய் சுக்கிரன் சனி நட்சத்திரம் செவ்வாய்னா மிருகசீஷம் சித்திரை விட்டம், சுக்கிரன் அப்படின்றது பரணி பூரம் புராணம், சனி நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்து அதாவது லக்னம் 3ஆம் பாதமாக இருந்தால் நவாம்சம் துலாத்தில் வரும். இந்த கண்டிஷன்ல லக்னம் தான் சொல்லப்படுது, சந்திரன்ல. இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க மீதி இருக்கக்கூடிய சூரிய நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், புதன் நட்சத்திரத்தில் லக்னம் இருந்தால் இது அப்ளை ஆகாது. ஆக 6 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும், இது 1ஆவது நிலை. கேது சந்திரன் குரு நட்சத்திரம்னா 2ஆம் பாதம், சுக்கிரன் செவ்வாய் சனி நட்சத்திரம்னா 3ஆம் பாதம். சுருக்கமாக சொன்னால் நவாம்சத்தில் லக்னம் சுக்கிரன் ராசியில் இருந்தால்
இந்த திசை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுல என்ன சொல்லப்படுதுனாக்க, பிறந்த நட்சத்திரத்துல இருந்து ரேவதி வரைக்கும் எண்ணணும். இத கணக்கிடும் முறை ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரம் வரை எண்ண வேண்டும். எண்ணிட்டு 8ஆல வகுக்கணும். 8ஆல வகுத்தாக்க மீதி ஈவு போக மீதி 1 அப்படின்னாக்கா சூரியன், 2 அப்படின்னா குரு, 3ன்னா கேது அப்படின்ற வரிசை முறைப்படி நம்ம கடந்த தசைகளில் பார்த்தோம் இல்லையா, அந்த வரிசை முறைப்படி வரணும். என்ன சொல்லப்படுதுனாக்க, ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ரேவதி வரை எண்ணணும். அந்த வர்ற கவுண்டிங் 8ஆல வகுக்கணும். வகுத்துட்டு ஈவு போக மீதி 1 வந்துச்சுனாக்க சூரியன், 2ன்னா குரு, இப்படின்ற மாதிரி கொண்டுறது. அதாவது சூரியன் முதல் வரிசைப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். 8ஆல வகுத்துட்டு ஈவு போக மீதி எதுவோ அந்த கிரக தசை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ரேவதி வரை எண்ணணும். எந்த நட்சத்திரத்துல 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துலனாலும் பிறந்திருக்கலாம். ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ரேவதி வரை எண்ணணும். எண்ணி வர்றத 8ஆல வகுக்கணும். ஈவு போக மீதி 1ன்னா சூரியன், சூரியன் திசை திசை. 2ன்னு வந்துச்சுன்னா குரு, குரு திசை ஆரம்பம். 3ன்னாக்கா கேது, கேது திசை ஆரம்பம் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்படுது. இப்ப எந்தெந்த நட்சத்திரத்துல இந்த அதிபதி அந்த வருடம் அப்படின்றது பார்ப்போம். இதுவும் உங்களுக்கு வரிசை முறைப்படி வராது. கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரேவதியில இருந்து இந்த ஒவ்வொரு அதிபதிக்கும் ரேவதியில இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல வர்றது எழுதின பின்னாடி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரேவதி, மூலம், பூரம், கார்த்திகை. ரேவதி, மூலம், பூரம், கார்த்திகை. இதற்கு அதிபதி, தசை அதிபதி சூரியன். தசா வருடம் 7. உத்திரட்டாதி, ரேவதி, மூலம், பூரம், கார்த்திகை. ரேவதி, மூலம், பூரம், கார்த்திகை. திசை அதிபதி சூரியன். வருடம் 7. உத்திரட்டாதி, கேட்டை, மகம், பரணி. அதிபதி குரு. 9 வருஷம். பூரட்டாதி, அனுஷம், ஆயில்யம், அஸ்வினி. கேது 11 வருடங்கள். சதயம், விசாகம், பூசம். புதன் 13 வருடங்கள். அவிட்டம், சுவாதி, புனர்பூசம், ராகு 15 வருடங்கள். திருவோணம், சித்திரை, திருவாதிரை
செவ்வாய் 17 வருடங்கள். உத்திராடம், ஹஸ்தம், மிருகசீரிஷம், சனி 19 வருஷம். பூரடம், உத்திரம், ரோகிணி, சந்திரன் 21 வருடம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 112 வருடங்கள் வர்றது நீங்க பார்க்கலாம். கிளியர் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது போகலாமா? அடுத்த தசை பஞ்சோத்திரி தசை. அடுத்த தசை பஞ்சோத்திரி தசை. இதுவும் கண்டிஷனல் தசை. லக்னம் ராசி சக்கரத்திலையும் துவதசாம்ச சக்கரத்திலையும் கடகத்தில் அமைந்தால் இந்த பஞ்சோத்திரி திசை அப்ளை பண்ணலாம். நம்ம ஜாதகம் கணிக்கிறப்ப இந்த லக்னம் பொறுத்த வரைக்கும், அதாவது ராசி சக்கரத்திலும் துவதசாம்ச சக்கரத்திலும், ராசி சக்கரம் துவதசாம்ச சக்கரம், அதாவது என்னன்னா இதுக்கு முந்தைய திசை துவதசோத்திரி திசை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னம் ஆண் ஹோரை பெண் ஹோரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே போல் துவதச சக்கர இதில் லக்னம் சுக்கிரனுடைய வீடு, இது உங்களுக்கு வந்து ஷட்சோத்திரி தசையில் இந்த சூரிய ஹோரை சந்திர ஹோரை பார்த்தது போல் துவதசாம்ச சக்கரம் சொல்லி வர்க்க சக்கரங்களை கணிக்கப்படும். அதாவது துவதசாம்சம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 12 அப்படின்றது துவாதசி திதி எப்படி 12வது திதி சொல்கிறோமோ இதே போல் துவதசாம்சம் அப்படின்றது ஒரு ராசியை 12 பிரிவாக பிரிக்கிறது. ஒரு ராசியை 12 பிரிவாக பிரிக்கிறது. அப்போ ஒரு பிரிவின் அளவு 2 பாகை 30 கலை வரும். ஒரு பிரிவின் அளவு 2 பாகை 30 கலை வரும். இப்போ இந்த மேட்ரு பூரா பார்த்தோம்னாக்கா, இந்த வர்க்க சக்கரம் இந்த விஷயம் பூரா பார்த்தோம்னா எம்ஏ செகண்ட் இயரில் தாழ் 1ல் சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம அடுத்து ஆரம்பிக்கிறப்ப விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த தசை பார்க்குறப்ப இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. துவதாசாம்சம்ன்றது ஒரு ராசி 12 பிரிவாக பிரிக்கப்படுது. ஒரு ராசியின் அளவு 2 பாகை 30 கலை வரும். அந்த ஒர்க் அவுட் பண்ணுற முறையெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்படி பிரித்து லக்னமாகப்பட்டது ராசி சக்கரத்தில் கடகத்தில் வரணும், துவதசாம்ச சக்கரத்துலையும் கடகத்தில் வரணும். அப்போ இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்படுதுனாக்கா, ஜென்ம லக்னம் அது ராசி சக்கரத்தில் கடக லக்னமாக இருக்கணும். அப்போ இது வந்து கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் பொருந்தும். சொல்லப்படுற விஷயம் லக்னம் ராசி சக்கரத்தில் கடக ராசியில் அமையணும், துவதசாம்சத்துலையும் கடகத்தில் அமையணும். அப்போ இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னாக்கா கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இது பொருந்தும், மற்றவங்களுக்கு அப்ளை ஆகாது அப்படின்ற விஷயத்த பார்த்துக்க வேண்டியிருக்கும். இப்போ இது என்ன சொல்லப்படுதுனாக்கா, அனுஷம் நட்சத்திரம் முதல் ஜென்ம நட்சத்திரம் வர கவுண்ட் பண்ணணும். அனுஷம் நட்சத்திரம் முதல் ஜென்ம நட்சத்திரம் வரை எண்ணி அதை 7ஆல் வகுக்கணும். அது ஈவு போக மீதி 1 அப்படின்னாக்கா சூரியன் திசை ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் முதல் திசை. அப்போ இதில் சந்திரன் இருக்கும் தசை நட்சத்திரம் கிடையாது. லக்னம் ராசி சக்கரம் கடகம், துவதசாம்சம் கடகம் அப்படின்றனால சந்திரன் நிற்கும் நட்சத்திரம் எப்படின்னு பார்த்தோம்னாக்க அனுஷம் முதல்
அனுஷம் நட்சத்திரம் முதல் ஜென்ம நட்சத்திரம் வரை எண்ணி 7ஆல் வகுத்து ஈவு போக மீதி 1 அப்படின்னாக்கா சூரியன், 2 அப்படின்னாக்கா புதன், 3னாக்கா சனி. இந்த வரிசை முறைப்படி வருது. அப்போ இதற்கான நிலை கிரகங்கள் என்ன அப்படின்றது நம்ம இதில் பார்ப்போம். அனுஷம், சதயம், ரோகிணி, பூரம். அனுஷம், சதயம், ரோகிணி, பூரம். அதிபதி சூரியன், 12 வருஷம். கேட்டை, பூரட்டாதி, மிருகசீரிஷம், உத்திரம். அதிபதி புதன், மொத்த வருடம் 13. இதையும் இப்போ சொல்கிற நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொதல் சொன்ன நட்சத்திரம் அடுத்து சொல்கிறப்ப அதை தொடர்ந்து வரிசையாக வர்றது எழுதின பின்னாடி தெரியும். மூலம், உத்திரட்டாதி, திருவாதிரை, ஹஸ்தம். சனி 14 வருடங்கள். பூராடம், ரேவதி, புனர்பூசம், சித்திரை. செவ்வாய் 15 வருடங்கள். உத்திராடம், அஸ்வினி, பூசம், சுவாதி. அதிபதி சுக்கிரன், 16 வருடங்கள். திருவோணம், பரணி, ஆயில்யம், விசாகம். அதிபதி சந்திரன், திசா வருடம் 17. அவிட்டம், கார்த்திகை, மகம். அதிபதி குரு, தசா வருடங்கள் 18. மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 105 வருஷம் வரும். 105 வருடம் வரும். அடுத்த தசை சதாப்திகா தசை. சதாப்திகா திசை. இது சத அப்த அப்படின்னு வர்றதுனால இதனுடைய மொத்த டோட்டல் மொத்த வருடங்கள் 100 வருடம் ஆகும். மொத்த தசை 100 வருடம் ஆகும். லக்னம் வர்க்கோத்தமம் பெற்று இருக்கும் ஜாதகர்களுக்கு இந்த திசை பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. வர்க்கோத்தமம்னா உங்களுக்கு தெரியும், ராசி சக்கரத்திலையும் நவாம்ச சக்கரத்திலையும் ஒரே ராசியில் இருப்பது வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அப்ப இந்த கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் கிரகங்களுக்கு தான் இந்த வர்க்கோத்தமம் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. ராசிலையும் நவாம்சத்திலையும் ஒரு கிரகம் ஒரே ராசியில இருந்தா வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்களுக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப இந்த திசைகளை பொறுத்த வரைக்கும் கிரகம் அப்படின்ற மேட்ரு சொல்லலை. லக்னமாகப்பட்டது ராசி சக்கரத்திலையும் நவாம்ச சக்கரத்திலையும் வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ இந்த வர்க்கோத்தமம்னு விஷயம் வர்றப்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லலாம். ஒவ்வொரு ராசியும் சரராசி, ஸ்திர ராசி, உபய ராசி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இல்லையா? சரம், ஸ்திரம், உபயம் சொல்லப்படுது. இது உங்களுக்கு 1, 5, 9னாக்கா தெரியும்.
அப்ப எந்த ராசியா இருந்தாலும், அதாவது சரராசியாக இருந்தால் முதல் நட்சத்திர பாதம் வர்க்கோத்தமமாகும். முதல் நட்சத்திர பாதம் வர்க்கோத்தமமாகும். ராசி சக்கரத்திலையும் நவாம்ச சக்கரத்திலையும் ஒரே இடத்துல வரும். ஸ்திர ராசியாக இருந்தால் 5வது நட்சத்திர பாதம், ஒவ்வொரு ராசிலையும் 9 பாதம் இருக்கு இல்லையா, 5வது நட்சத்திர பாதம் வர்க்கோத்தமம் ஆகும். உபய ராசியாக இருந்தால், உபய ராசியாக இருந்துச்சுனாக்க 9வது பாதம், அதாவது கடைசி பாதம் வர்க்கோத்தமம் ஆகும். ராசி சக்கரத்திலையும் நவாம்ச சக்கரத்திலையும் ஒரே ராசியில் அமையும் அப்படின்றது இந்த வர்க்கோத்தமம் சொல்லி சொல்லப்படுது. அப்ப இந்த சதாப்திகா திசையில கிரகங்கள் சந்திரன் பத்தி சொல்லாம லக்னம் வர்க்கோத்தமமாக இருந்தால் அப்படின்ற கண்டிஷன். அப்ப லக்னம் சரராசியா இருந்தா முதல் பாதத்துல இருக்கணும், ஸ்திர ராசியா இருந்தா 5ஆம் பாதத்துல இருக்கணும், உபய ராசியா இருந்தா 9ஆம் பாதத்தில் இருந்தால் வர்க்கோத்தமமாகும். அந்த மாதிரி பிறந்தவர்களுக்கு தான் இந்த தசை அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஐயா இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா. லக்னம் சரராசியாக இருந்தால் லக்னம், அதாவது லக்னம் ராசி சக்கரத்திலையும் நவாம்ச சக்கரத்திலையும் ஒரே ராசியில் இருப்பது வர்க்கோத்தமம் சொல்லி சொல்லப்படுது. சரராசினா 1ஆம் பாதம், ஸ்திர ராசினா 5ஆம் பாதம், உபய ராசினா 9ஆம் பாதம் வர்க்கோத்தமம் ஆகும். அதாவது ராசி சக்கரத்திலையும் நவாம்ச சக்கரத்திலையும் ஒரே கட்டத்தில் வரும். இப்ப சரம்னு வர்றப்ப மேஷம், கடகம், துலாம், மகரம் இல்லையா. அப்ப மேஷத்தில் 1ஆம் பாதம் அஸ்வினி, ராசியிலையும் நவாம்சத்திலையும் மேஷத்தில் வரும். அடுத்த சரம் கடகம், கடக ராசியில முதல் நட்சத்திர பாதம் புனர்பூசம் 4ஆம் பாதம். நீங்க இந்த நவாம்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புனர்பூசம் 4ஆம் பாதம்ன்றது ராசி சக்கரத்திலையும் நவாம்ச சக்கரத்திலையும் கடகத்தில் வரும். அடுத்த சரராசி உங்களுக்கு துலாம். துலாம் ராசியின் முதல் நட்சத்திர பாதம் சித்திரை 3ஆம் பாதம். இந்த சித்திரை 3ஆம் பாதம் ராசி சக்கரமானாலும் நவாம்ச சக்கரமானாலும் துலாம் ராசியில் அமையும். இதே போல அடுத்த சரராசி மகரம். மகரம் ராசியில் முதல் நட்சத்திர பாதம் உத்திராடம் 2ஆம் பாதம், உத்திராடம் 2. உத்திராடம் 2 அப்படின்றது ராசி நவாம்சம் மகரத்தில் வரும். இதே போல் ஸ்திரத்துக்கு 5ஆம் பாதம், உபயத்துக்கு 9ஆம் பாதம் நீங்கள் ராசி சக்கரத்தையும் நவாம்ச சக்கரத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியும். அப்போ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இதுவும் ரேவதியிலிருந்து ஆரம்பிக்குது. நம்ம வழக்கமாக பார்க்குற போல் எல்லாமே வித்தியாசமாக இருக்கக்கூடிய நிலை அமைப்பு. ரேவதி நட்சத்திரத்திலேருந்து ஜென்ம நட்சத்திரம் வரை எண்ணணும். எந்த நட்சத்திரம்னாலும் பிறக்கட்டும், ரேவதி நட்சத்திரத்திலேருந்து ஜென்ம நட்சத்திரம் வரை எண்ணணும். அந்த எண்ணி வந்ததை 7ஆல் வகுக்கணும். கண்டிஷன் என்ன சொல்லப்படுதுனாக்கா, ரேவதி நட்சத்திரத்திலிருந்து ஜென்ம நட்சத்திரம் வரை எண்ணி அந்த எண்ணிக்கையை 7ஆல் வகுத்தால் ஈவு போக மீதி 1 வந்துச்சுன்னா முதல் தசை சூரியன் திசை. இப்படி தான் கடந்ததில் பார்த்தோம். 2 வந்துச்சுனாக்க சந்திரன் திசை, அது முதல் ஸ்டார்டிங் திசை என்னன்னு சொல்லி பார்க்கறது. 3 வந்துச்சுனாக்கா சுக்கிரன், இப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்படுது. அப்போ இதில் 2 விதமான வேலை பார்க்க வேண்டியிருக்கும். லக்னம் வர்க்கோத்தமம் ஆகணும். அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரத்திலிருந்து ஜென்ம நட்சத்திரம் வரை எண்ணணும். எண்ணி 7ஆல் வகுத்து ஈவு போக மீதி என்னவோ அதை பேஸ் பண்ணி முதல் தசை என்ன அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப ரேவதி, புனர்பூசம், சித்திரை, உத்திரடம் இதற்கு அதிபதி சூரியன். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க. ரேவதி, புனர்பூசம், சித்திரை, உத்திராடம் அதிபதி சூரியன். இதற்கு 5 வருடங்கள்.
அஸ்வினி, பூசம், சுவாதி, திருவோணம். அதிபதி சந்திரன். இதுக்கும் 5 வருஷங்கள், 5 வருடம் தசா வருடம். பரணி, ஆயில்யம், விசாகம், அவிட்டம். அதிபதி சுக்கிரன், 10 வருஷம். கார்த்திகை, மகம், அனுஷம், சதயம். அதிபதி புதன், 10 வருஷம். ரோகிணி, பூரம், கேட்டை, பூரட்டாதி. அதிபதி குரு. இதற்கு 20 வருடம். மிருகசீரிஷம், உத்திரம், மூலம், உத்திரட்டாதி. அதிபதி செவ்வாய், 20 வருடம். திருவாதிரை, ஹஸ்தம், பூராடம். அதிபதி சனி. இதற்கு 30 வருடம். ஆக மொத்தம் டோட்டல் போட்டோம்னாக்க 100 வருஷம் வரும். நம்ம இதுவரைக்கும் பார்த்த தசைகளெல்லாம் நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கேது இருந்திருக்காது, ராகு இருந்திருக்காது. ஆக நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய விம்சோதி தசைக்கு முன்னாடி இதெல்லாம் பயன்படுத்தி பலன் பார்த்துருக்காங்க அப்படின்றது நூல்களின் மூலமாக தெரிய வருகிறது. அன்பர்களே, மொத்தம் 32 வகையான தசைகள். நம்ம கால அவகாசம் கருதி மீதி விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.